கேள்வி எது இருக்கா? சொல்லு. இந்த லாஸ்ட் வீடியோவில் குழந்தைகளை போல ஃபஸ்ட்டு மூச்சு எடுக்கும்போது குழந்தை வந்து எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் எந்த சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி எடுக்குதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய மூச்சை விடுற, அதாவது மூச்சு லாஸ்ட் டைம், அப்போ அது வரைக்கும் நம்ம அப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்கு இடப்பட்ட காலத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பல டென்ஷன், பிரச்சனைகள், அந்த கவலைகளை போய்க்கிருக்கு நமக்கு தெளிவு உணர்வு நம்ம பின்பற்றணும்னு சொல்கிறேன் சார். அது வந்து திடீர்னு கொஞ்சங்கள் குழப்பங்கள் வரத்தான் செய்யுது. இப்போ சேர் போட்டிருக்கு, எல்லோரும் வந்தோம். எப்படி நம்ம இங்கே உட்காடுறோம்? நீங்களுக்கு எங்கே உட்காரன்னு விரும்பி வந்து உட்காடுறீங்க, உட்காந்து எப்படி கவனிக்கிறீங்க மற்றவங்களை எப்படி உட்காந்துருக்காங்கன்னு. சின்ன பிள்ளைகள் அங்கே உட்காந்துருக்காங்க, ஆம்பளைங்க அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் வயசுக்காரங்க இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, பொம்பளைங்க அப்படி உட்காந்துருக்காங்க. நம்மளும் அங்கேயே போய் அப்படி உட்காரலான்னு அதுக்கப்புறம் முடிவு மாற்றுறீங்க. உங்கள் முடிவு மாறுது. சரியா? நீங்கள் வந்து எப்படி உட்காரணுன்னு ஒன்றா வர்றீங்க, 2 பேரோ 3 பேரோ ஒருத்தர் வர்றீங்க, அங்கே வந்து உட்காந்துடுறீங்க, அப்புறம் கவனிக்கிறீங்க. இல்லை ஒரு சில பேர் வரும்போதே கவனிக்கிறீங்க, இப்படி உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே வந்து உங்களுடைய எண்ணம் மாறுபடும். எப்படி நம்மளை மன ரீதியாக நம்ம எப்படி மாற்றப்படுறோம் கவனிச்சுக்கோங்க. சாதாரண ஒரு விஷயத்துலேயும், இப்போ சாதாரண ஒரு நிகழ்வுகளையும், இப்போ ஒரு புத்தகத்தில் நீங்கள் படித்து ஒரு கல்வி சாலையில் அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படி நீங்கள் மாறுவீங்க? ஆனால் நம்ம படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன், நம்ம ஒன்றுமே படிக்கலை. நம்மளை எல்லாரும் நான் என்ன செய்யணுங்கிற இன்னொருத்தவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போ இதையே வரும்போதே ஒருத்தர் நின்றுட்டு நீங்களும் அங்கே போய் உட்காருங்க, நீங்களும் அங்கே போய் உட்காருங்க, அது சொல்லும்போது அதுக்கு நேராக கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ கட்டுப்பட்டது தப்பாக சொல்கிறவங்க, ஒரு நிகழ்வு நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து ஒவ்வொன்றிலையும் என்ன நம்ம கற்றுக்குறோம், என்ன சொல்லித்தர்றாங்களோ அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமா? என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு போக போகிறீங்க, இது பெரிய ஒரு வேத வாக்கு மாதிரி எல்லோரும் பேசக்கூடிய நம்ம நாட்டில் பேசணும் இல்லையா? என்ன கொண்டு வந்த, என்ன கொண்டு போக போகிற அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் அதாவது இவங்க சொல்ல வந்தது, நீ அம்மனமாக வந்த அம்மனமாக போக போகிற. அப்போ அதனால் இது பெரிய ஒரு வேத வாக்கு மாதிரி. அப்படி வேதம் நமக்கு என்ன அறிவிக்குது அப்படின்னா, மறைவானது செய்தி தான் அறிவிக்குது எப்பயுமே. அதில் மறைஞ்சது என்ன? வெளிப்படையானது குழந்தை பிறக்கும்போது அம்மனமாக பிறக்குது இல்லையா? இறக்கும்போது எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் படுக்க போடுறாங்க. அதுலேயும் வசதி படைத்தவங்க பெரும் மனிதர்கள் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் போற்றி முழு அலங்காரத்தில் படுக்க போடுறாங்க இல்லையா? அதுக்கு உதாரணம் இன்றைக்கி மட்டும் இல்லை, பழங்காலத்தில் நீங்கள் தோண்டி எடுத்த மம்மீஸ்ன்னு சொல்லக்கூடியதுலையும் நீங்கள் பார்க்குறீங்க. முழு அலங்காரத்தோட முழு நகையில் அவர் பயன்படுத்திய பொருள்கள் எல்லாம் உள்ளே வச்சு அதுக்கு நீட்டாக அதுக்கு பெட்டியெல்லாம் வச்சு வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வசதிப்பட்ட அவங்களுக்குரிய வசதிக்கு ஏற்ற அவங்க செய்கிறத பார்க்க. ஆனால் வேதம் நமக்கு என்ன அறிவிக்குதுன்னா மறைவான செய்தி. அந்த குழந்தை அதை நீங்கள் சிந்தனை பண்ணால் கவனித்தா மட்டும்தான் அது புரியும். மன அமைதியோடு இருக்கு. அந்த குழந்தைக்கு எந்த வேறுபாடும் தெரியாது, அம்மா அப்பான்னு கூட தெரியாது. தனக்கு சாப்பாடு கிடைக்குமா அதை பற்றி அவளை எந்த ஒன்றும் கிடையாது. அந்த குழந்தை மன அமைதியோடு இருக்கு. எந்த பொறுப்பெல்லாம் கிடையாது. என் பிள்ளை யார் பாப்பா, எங்கள் அப்பா யார் பாப்பா, வயசாகிடுச்சுன்னா அவர் யார் பார்த்துக்கிறது, வீட்டுக்கு என்ன பண்ணுறது, எந்த ஒன்றும் அந்த குழந்தைக்கு இல்லை. இது மறைவானது. நீங்கள் சிந்திச்சா மட்டும்தான் அதை கவனிக்க முடியும். சிந்தனையிலாம் நீங்கள் கவனிக்க முடியாது. நீங்கள் அந்த குழந்தைய மட்டும் பார்ப்பீங்க, துணி இல்லாமல் பிறந்திருக்கு, அப்புறம் வந்து வசதியானவங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒன்று தங்க இல்லை பட்டு துணியில் வச்சு மூடி வைக்கிறாங்க, இல்லைன்னா வெள்ளை துணியில் சுத்தமான மூடி வைக்கிறாங்க. இருக்கிறவங்க என்ன இருக்குது அந்த துணி தான் மூடி வைப்பாங்க இல்லையா? எதுவும் இல்லாத நீங்கள் பார்க்குற அந்த உருவத்தை மட்டும் பார்க்குறீங்க. சிந்தனையில் தான் மறைவானதை செய்து நீங்கள் கவனிப்பீங்க. என்ன கொண்டு வந்துருக்கு. அப்புறம் ஒரு மனிதன் இறப்பையும் கவனிக்கிறீங்க, எந்த நிலையோடு அவங்க வாழ்ந்து அவங்க இறந்தாங்க அப்படின்றது அது மறைவானது. வெளிப்படையாக நீங்கள் பார்க்கும்போது காய்ச்சல் வந்து விழுந்து இறந்து போயிருக்கலாம், அல்லது வாந்தி வந்து ஏதோ தொந்தரவில் வந்து அவங்க போயிருக்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. அது இல்லை மறைவானது. அதில் மனசு எந்த நிம்மதியோடு இருந்தாங்களா, மன அமைதி கொண்டு வந்த அந்த மன அமைதியோடு அவங்க
அவருடைய இறுதி காலமும் அந்த மன அமைதியோட, இந்த உலகத்தின் இறுதி காலமும் மன அமைதியோட. இதுதான் மறைவான செய்தி. அப்போ செய்தி மறைவானது. அதை எடுத்து சொல்லக்கூடங்க ஒவ்வொரு விதமாக எடுத்து சொல்லுவாங்க. செய்தி மறைவானது. என்னுடைய தந்தையார் ஒரு முறை சொல்லியிருந்தாங்க, அவங்க வீட்டில் நிறைய பெண்கள் கூட பிறந்தவங்க, அவங்களுக்கும் பெண்கள். ஆனால் என்ன எப்படி வாழ போகிறோன்னு தெரியல. இது ஒரு கிராமம், நான் சொல்கிறது ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி, 85 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த. அப்போ ஒரு கிராமம், அதில் இருக்கவங்களுக்கு என்ன படிப்பும் என்ன படிச்சிருப்பாங்க, 1வது 2வது படிச்சிருக்க, எழுதுகிற அளவுக்கு தெரியும், அவ்வளோது. எப்படி வாழணும்னு தெரியலை அப்படின்னு கவலையில் இருக்கார். அப்போது ஒருத்தர் மாடு மேய்க்கிறவர் ஒருத்தர், அவர் அது மாடுகிட்ட பேசுகிறார். அவர் ஒரு கால் நொண்டி. அவர் பார்க்குறாரு, மாடை பார்க்குறாரு. என்னை என்ன நினச்சிக்கிட்ட நீ? மாடுகிட்ட அவர் பேசுகிறார். என்னை என்ன நினச்சிக்கிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடை குச்சி வச்சு அடிக்கிறாரு. என்னை சாதாரணமாக நினச்சிட்டான்னு. அவர் ஊருக்குள்ளே அவர் பேர் நொண்டி, மாடு மேய்க்கிறவர், அவ்வளோதான். சரியா? அந்த செய்தி அவர் பார்க்குறாரு. நமக்கு வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த நொண்டிக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னை என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு பேசுகிறேன். அப்போது எந்த கவலையும் இல்லை, எந்த பயம் இல்லை. இருக்கக்கூடிய தனக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றில் அவர் அதிகாரமாக இருக்கார். வாழ்கிறத பற்றி சோர்வெல்லாம் அவருக்கு இல்லை. அப்போ அதுலேருந்து செய்தி எடுக்கிறாங்க. அப்போ நமக்கு எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு இல்லாதெல்லாம் இருக்குது, நாம ஏன் சோர்வாக இருக்கோம்? அந்த செய்தி. இப்போ இந்த கதையை எந்தெந்த கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்க? இந்த செய்தி சொல்லப்படும் போது, இப்போ நொண்டின்னு சொன்னேன் இல்லையா? ஒரு ஊரில் நொண்டி என்ற ஒருவர் இருந்தார். ஊரில் உள்ள மொத்த மாடுகளும் அவருக்கு அதிகாரத்தில் இருந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவர் முக்கியத்துவம் பெறார். ஊரில் இருக்கிற அத்தனை மாடுகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்களுடைய மனசில் அந்த மனிதரை பற்றி, அவருடைய பெயர் நொண்டி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அவர் முக்கியத்துவம் பெறார். ஒரு நொண்டிக்கா மாடு மேய்க்கிற ஒருத்தன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சொல்லிலேயே அங்கே அவர் இகழப்படுகிறார். சரியா? அப்போது ஒரு காட்சி நீங்கள் படிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் விதவிதமான மாற்றங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனால் எதுவுமே உங்களுக்கு உதவாது. இவர் முக்கியத்துவம் சொல்லப்பட்டாலும் சரி, மற்ற விஷயங்களை ஒரு அரசனை முக்கியத்துவம் சொல்லப்பட்டாலும் சரி, நமக்கு உதவாது. இப்போ ஒரு மனிதர், அவர் அந்த காட்சியை பார்க்குறாங்க. அதிலிருந்து அவருக்கு கிடைச்ச அந்த செய்தி என்னென்னா, இந்த மனிதன் இவனே இந்த கவலையெல்லாம் இருக்கும்போது நான் என்ன கவலை பண்ணணும் அப்படிங்கிற அந்த செய்தி அவருக்கு வருது. அது மட்டும்தான் உயிரோட்டம். அதை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஒரு உயிரோட்டம் இருக்காது. அதுதான் கல்வியாக உலகம் முழுவதும் இருக்குது. நடந்த விஷயத்தை நீங்கள் பேசுனீங்க, ஒரு உயிரோட்டம் தராது. அது எவ்வளோ பெரிய மனிதராக எவ்வளோ பெரிய சத்தியத்தை சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு உயிரோட்டத்தையும் கொடுக்காது. நீங்கள் அந்த நேரத்தில் பார்க்குறீங்களே, இப்போ உட்காந்துருக்கோம், எத்தனை பேர் செய்தியை கவனிக்கிறாங்க, என்ன கவனிச்சாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, என்னென்ன சொன்னாங்க, அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இதில் என்ன செய்தி, அது மட்டும் தான் உயிரோட்டத்தை கொடுக்கும். ஒரு காரியத்திலிருந்து, ஒரு காட்சியிலிருந்து என்ன செய்தி நான் இன்று பெற்றேன், எனக்கு வழியாட்டக்கூடியது, அதுதான் கல்வி. அது மட்டும்தான் கல்வி. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லாம் செய்தி இருக்கு இல்லையா, 50 பேர் வந்தாங்க, 100 பேர் வந்தாங்க, பந்தல் போட்டிருந்தாங்க, சேர் போட்டிருந்தாங்க, டீ கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, கொஞ்சம் பேர் தூங்கினாங்க, கொஞ்சம் பேர் நடந்தாங்க, கொஞ்சம் பாதியில் போயிட்டாங்க, பாதியில் வந்தாங்க, இது எதுவுமே நமக்கு உதவாது. ஆனால் இதைத்தான் பக்கம் பக்கமாக எல்லாரும் எழுதி வச்சுருப்பாங்க. வேதம் மற்ற புத்தகங்களுக்குள்ள வித்தியாசம். வேதம் இந்த கதைகளெல்லாம் பேசாது. நீங்கள் வேதம்னு சொல்லிட்டு இருக்க எல்லா புத்தகத்திலும் வெறும் கதைகள் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதைகள் சொல்லியிருப்பாங்க, அவர் பார்த்த கோணத்தில் கதை சொல்லியிருப்பாங்க. வேதம் உங்களுக்கு வேண்டிய செய்திகளை மட்டும் அறிவிக்கும். அதையும் நீங்கள் செய்தியை பெற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதைகளாக சொல்லக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையில்லாத செய்தி 1 மணி நேரம் நீங்கள் கேட்டால் கூட, 1 மணி நேரம் நீங்கள் படித்தா கூட, அதுலேருந்து ஒரு செய்தி உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கா, அது சிந்திச்சா மட்டும்தான் அது உங்களுக்கு செய்தியாக வரும். இல்லைன்னா செய்தியாக இருக்காது, சடங்காக போயிடும்.
போய் உட்காந்துட்டு எந்திரிச்சு வருவோம். இப்படி கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வர்ற மாதிரி வருஷம் பூரா பண்ணுவாங்க. அப்புறம் எந்த ஒரு நன்மையும் ஏற்படாததாக தான் அவங்க உணர்வாங்க. ஏற்பட்ட நன்மைகள் எல்லாம் அவங்க முயற்சி பண்ணி அவங்களுக்கு கிடைச்சதாக நினைப்பாங்க. அப்புறம் எங்கே அவங்களுக்கு கடவுளை பற்றி என்ன வரும்? கடவுள் ஒன்று என்ன வரும்? மறைவான செய்தி. அந்த செய்தியை உணரும் பொழுது தான் நீங்கள் உண்மையை உணர்வீர்கள். இல்லைன்னா சொன்னதை கேட்டு வந்திருக்கீங்க, சொன்ன கோணத்தில் கேட்டு வந்திருக்கீங்க, சொன்ன கோணவர் எந்த கோணத்தில் சொன்னாரோ அதை புகழ்ந்துட்டு இருப்பீங்க. ரொம்ப அழகாக சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார்னு பேசிட்டே இருப்பீங்க. நமக்கான செய்தி, உங்களுக்கான செய்தி வரும்போது நீங்கள் அமைதி அடைகிறீங்க. மனிதன் பிறக்கும்போது என்ன நன்மையை பெற்றானோ, அந்த நன்மையோடு பிறந்தானோ, அவன் போகும்போது அந்த நன்மையை அதிகரித்த வண்ணம் படிப்படியாக அதுக்கு செய்திகள் மட்டும்தான் நமக்கு உதவும். என் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய செய்திகள் மட்டும்தான் அது உதவும். இவர்கள் வர்ணிப்பதெல்லாம், அதனால வேதம் சொல்லுது, கவிஞர்கள் வழிகட்டவர்கள் தவிர அவர்களை பின்பற்ற மாட்டார்கள். உங்களுக்கு எழுதிய, நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகமும் ஒரு கவிஞர்கள், ஒரு புலவர்கள் எழுதியது. அவர்கள் இருப்பதை கூட்டியும் குறைத்தும் எழுதியவர்கள், அவருடைய பார்வையில் எழுதியவர்கள். என்ன பார்வையில் அவர்கள் பார்த்தார்கள் என்று உங்களால் பார்க்க முடிந்தால், ஒரு செய்தி கேட்குறீங்களோ, படிக்கிறீங்களோ, பார்க்குறீங்க. இப்போதான் வீடியோ காட்சி எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி புத்தகம் தான் இல்லையா? எழுத்து தான். எந்த எண்ணத்தில் அவர்கள் எழுதினார்கள்ங்கிற அந்த சிந்தனைக்கு போகாமல் சொன்ன அந்த கோணத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவாது. எத்தனை முறை நீங்கள் படித்திருந்தாலும், அதில் எவ்வளோ ஒரு பண்டிதர்களாக இருந்தாலும் உங்களுக்கு உதவாது. எழுதியவர் எந்த எண்ணத்தில் அதை எழுதினாருங்கிற சிந்தனையில் தான் உங்களுக்கு புலப்படும். உங்கள் சிந்தனையில் அந்த சிந்தனைக்கு நீங்கள் போய் அதுலேருந்து வழிகாட்டுதல் உங்களுக்கு பெறும். அப்போ தான் அது என்ன அர்த்தத்தில் அவர் எழுதியிருக்காரு, எதுக்காக அது இப்படி எழுதினாரு அப்படின்றது. இல்லைன்னா நமக்கு புரியாது. உண்மையை சொல்கிறோன்னு 300 வருஷம் 400 வருஷம் கழிச்சு சொல்லி என்ன பண்ணும்? என்ன அந்த உண்மை? அது வாழும்போது என்னுடைய பிரச்சனை மற்றவர்களுக்கு தெரியணும். நான் செத்து 10 தலைமுறைக்கு அப்புறம் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா என்ன, அதனால் என்ன நன்மை விளைஞ்சிடும்? அந்த காலத்து மக்களுக்கு சம்மந்தமே இல்லாது. எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை இல்லையா? அந்த உண்மை தெரிஞ்சு எனக்கு எந்த நன்மையும் இல்லை, ஏற்பட போவதில்லை. அப்போ உணர்வுன்றது இந்த நிமிஷம், இதுக்கு முன்னாடி நடந்தது கூட கிடையாது. இந்த நிமிஷம் நம்ம என்ன உணர்றோம், வாழ்க்கைக்கான செய்தி என்ன இருக்குது அதில். ஒரு உண்மை செய்தி உள்ளத்தில் இறங்கும்போது என்ன நிகழும் அப்படின்னா, நீங்கள் என்னமாக மனசில் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் உடையும், உங்களுக்குள்ளே உடையும். சத்தியம் உங்கள் உருவங்களை உடைக்கும், உங்களுக்குள் இருக்கும் உருவங்களை உடைக்கும். அப்படி உடைச்சி தான் சத்தியம் இறங்கியிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் சடங்கு தான். நீங்கள் வேதத்தை எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தாலும் அது சடங்கு தான். ஒரு நன்மை ஏற்படாது. வருஷம் பூரா நீங்கள் 4 பேர் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாலும் உதவாது, விளங்காது. உங்களுக்கு இது உங்களுடைய உருவத்தை உடைக்கும் போது இப்போ உங்களுடைய உலகத்தை நீங்கள் பூமியில் பரவி செல்லுங்கள். சத்தியம் விளங்கிட்டு பூமியில் பரவி செல்லுங்கள்னு அர்த்தம். பரவி செல்லுங்கள்னா ஊராக போகிறது இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, படிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு அந்த உண்மை உங்களுக்கு இன்னொரு காட்சியை காட்டும், மறைவான ஒரு செய்தியை பார்வைக்கும். வேதத்தை விளங்கி கொள்ளாமல் நீங்கள் பூமியில் பரவி செல்லுங்கன்னா ஊராக போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு கோயிலாக போயிட்டுருக்கேன், ஒரு மசூதிகளுக்காக போயிட்டுருக்கேன், சர்ச்சுகளுக்காக போயிட்டுருக்கேன், உலகம் பூரா நம்ம போய் பார்த்துட்ருக்கேன், இறைவனே சொல்லியிருக்கான் பூமியில் பரவி செல்லுங்களுக்கு பாருங்கன்னு. அது இல்லை. இந்த வேதத்தின், அதாவது ஒரு உண்மை உங்களுக்கு என்ன தெளிவுபடுத்தியதோ அந்த பார்வையை கொண்டு இனி பூமியில் பாருங்கள். அது சொல்லக்கூடிய செய்தி மறைவானது, வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய செய்தி. இதை எடுத்துக்கிட்டு அப்படியே செய்ய சொல்கிறாங்க. அப்படி இல்லை. உங்கள் உடலை கொண்டு நீங்கள் செய்வதல்ல, விளங்கிக் கொள்வது. உடலை கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு காலத்தில் கோமணம் கட்டுறதான், அதை தாண்டி அவங்களுக்கு துணியோ தைரியக்கு அந்த அறிவு இல்லை. அப்போ அவர்கள் இறைவனுக்கு உகந்தவர்கள் அல்ல, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு காலத்திலும் மனிதன் அவனுடைய சிந்தனைக்கேற்ப ஒவ்வொன்றும், பூமியில் அவன் படைத்த பொருட்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு வருது. அதை கொண்டு அன்னைக்கு இருந்தவன் அறிவில்லாதவன், இன்னைக்கு இருக்க அறிவு இருக்கிறவன், அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், அதுவும் இல்லை. என்ன விளங்கி கொண்டோம், வாழும் நிலையில் நாம் ஒவ்வொருத்தரும் என்னத்தை விளங்கிக்கிட்டோம், அதான் முக்கியம். அடுத்தவங்களுக்கு காட்டுறது இல்லை. நான் என்ன விளங்கிக்கிட்டேன். யாரை பற்றியும் யாரிடமும் கேட்கப்பட மாட்டாது. உணர்வு அப்படிங்கும்போது உங்கள் உணர்வுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதுதான் உங்களுக்கு பெரும் குற்றம். உங்கள் உணர்வு கேட்கக்கூடிய கேள்விக்கு அதுதான் அது நீதிபதியாக இருந்து உங்களை கேள்வி கேட்க போகுது, கேள்வி கேட்டுட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லதான் உங்களால் முடியல. அது கேள்வி கேட்கறத நீங்க கேட்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையெல்லாம் போதை. போதைன்னா போதை பொருள் குடிக்கிறது, இல்லைன்னா அது புழங்குறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்.
நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு போதையாக இருக்கும். மறக்கடிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அதை மறக்கடிக்கிறதுக்காக உங்கள் உள்ள உங்களோட பேசுகிறத மறக்கடிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று ஈடுபடுறீங்க நீங்கள், அது போதை. தெளிவாக இருக்கும்போது அது பேசக்கூடிய பேச்சு உங்களுக்கு தெரியும், நான் செய்யறது சரியா அப்படின்னு. அதுலேருந்து விலகுவதற்காக நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உணர்வை விட்டுட்டு வாழ்ந்துட்டு உணர்வை தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம உணர்வை தேடி எங்கேயும் போகிறதே இல்லை. நான் ஞானத்தை தேடி மரமாக, காடு காடாக, மலை மலையாக. வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, இல்லைன்னா கொடுத்ததை விட்டு விட்டார்கள். வேதம் கிடைக்கப்பட்டால் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க. புத்தன் காடு மலையெல்லாம் அலைந்தான், இவங்க தான் சொல்கிறான். உண்மையிலே அலைஞ்சாரான்னு தெரியாது நமக்கு இல்லையா? புத்தகத்தில் எதுனா சரியாக இருக்குன்னு நினைக்கிறோம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறதெல்லாம் சரி, அவங்க எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க, உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இல்லை, அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வரலாற்று ஆசிரியர் எப்பயும் உண்மையை தான் கூறுவார், உண்மையை தான் கூறுவார் அப்படின்னு 4 பேர் சொன்னால் 5வது ஆள் தானாக சொல்லுவான், உண்மையை தான் அவரும் கூறுவார். தெரிஞ்சது மாதிரி, பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி, அவர் உள்ளத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்த்த மாதிரி எல்லாரும் பேசுவாங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நிலையில், உங்களை பார்த்துட்டு இருக்கிற நிலையில் ஒருத்தர் மற்றவர்கள் எந்த உண்மைகள் இருக்கிறார்கள்னு உணர முடியும். இதை ஒருத்தர் 3வது ஒருத்தர் பார்த்துட்டு எழுதி வச்சு அதை பார்த்து அந்த உண்மையெல்லாம் அறிய முடியாது. வேதம் இருக்கிறது, அதை படிக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய மனிதர்கள் உணர்ந்து கொள்வது, உணர்ந்ததை உணர்வூட்டுவது, இது மட்டும்தான் என்னன்னைக்கும் வழிகாட்டும். மற்றவங்க எல்லாருமே இன்னொரு மனிதர்களை, அவர்கள் அறியாதவர்களை அல்லது இல்லாதவர்களை அது உணர்வூட்டாது, உணர்ச்சியை தான் அவங்களுக்கு ஊட்டும். உணர்ச்சியை தான் ஊட்டும். செய்தி தான் நம்ம எப்பவுமே கவனிக்க வேண்டியிருக்கு. எந்த ஒரு காட்சி, எந்த ஒரு செய்தியிலும் ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தியை கவனிச்சோன்னா உணர்வு பெற்றவர்களாக இருப்போம். செய்தியை விட்டுட்டோம்னா உணர்ச்சி பெற்றவங்களாக மாறிடும். என் புள்ளன்னு வந்துடும், என் அண்ணன் வந்துடும், மகன் வந்துடும், நண்பன் வந்துடும். செய்தியை பார்த்தீங்கன்னா சரியாக தப்பான்னு மட்டும் பார்ப்பீங்க, நல்லதாக கெட்டான்னு மட்டும் பார்ப்பீங்க. அது யாராக இருந்தாலும். உணர்வு தான் மனிதனை மனிதனாக ஆக்கும், அந்த அமைப்பில் வாழ வைக்கும். அந்த உணர்வை விட்டாச்சுன்னா நமக்கும் மிருகத்துக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. செய்தி மட்டும்தான். அப்போ இறைவன்கிறது உருவமாக்கியாச்சு, செய்தி தான் நமக்கு வழிகாட்டக்கூடிய செய்தி. செய்தியை விட்டுட்டோம், இறைவனை புகழ ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இறைவனாக்கிக்கிட்டாங்க, உருவத்தாக்கிட்டாங்க. செய்தி எல்லாருக்கும் வழிகாட்டும். செய்திக்கு நாடு மொழி எல்லாம் கிடையாது, அது உணர்விந்து வரக்கூடிய செய்தி. எல்லாருக்கும் அந்த செய்தி இருக்குது. ஆனால் அந்த செய்தி எங்கேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் அதுக்கு ஒரு மனிதனாக கற்பனை செய்கிறீங்க, இல்லை ஒன்றாக கற்பனை செய்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் தனக்கு தோதாக கற்பனை பண்ணி இதுதான் அதில் பிரிஞ்சு போகிறீங்க. செய்தி எல்லாரும் விட்டாச்சு. செய்தி வழிகாட்டும் போது உணர்வில் இருப்போம். உணர்வுள்ள யான் ஒரு மனிதன் மற்றவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக, வழிகாட்டக்கூடியவனாக மட்டும்தான் இருப்போம். நன்மை என்ன உணர்ந்திருக்குமோ அதை எடுத்து சொல்ல, மறைத்து சொல்வதில்லை. அப்போ நீங்கள் சொல்லும் போதே செய்தியும் சேர்த்து சொல்கிறீங்க. எதன் காரணமாக அப்படிங்கிறதையும் சொல்லுவீங்க. ஒரு பொருளை நீங்கள் இதை இப்படி பயன்படுத்தலாம்னா அது என்னென்ன இதெல்லாம் சேர்த்து சொல்லுவீங்க. செய்தியை சொல்லும்போது செய்தியை விட்டுட்டிங்கன்னா மறைச்சி தான் சொல்லுவீங்க. அப்போது அந்த செய்தி ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமாகவே கொடுக்கப்பட்டது. நீங்கள் மறைக்கிறீங்க, என்னுடையதுன்னு சொல்கிறீங்க, நான் கண்டுபிடிச்சதுன்றீங்க. இங்கே தான் உணர்ச்சியில் ஆகுது. இப்போ இங்கே தான் போட்டி உருவாகுது, போட்டி பொறாமை உருவாகுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, சமுதாயத்திற்காக கொடுக்கப்பட்டது செய்தி. இப்போ நீங்கள் அந்த செய்தியை விட்டுட்டீங்க அப்படின்னா, செய்தியை சொல்லக்கூடியவங்க உண்மையை அறிவிப்பீங்க, அதனால் நன்மைகள் எல்லாம் அறிவிப்பீங்க. செய்தி சொன்ன உருவத்தை மட்டும் நீங்கள் பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா, சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு புரியலன்னா கேளு, வாழ்க்கைக்கான விஷயம் அவங்க சொல்லுவாங்க, நம்ம பேச அமைதியாக இருந்துட்டு கேட்டு போயிடுவோம். பெரும்பாலும் எங்கே போனாலும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட முதலாளி சொல்கிறாரு ஒன்றும் பேசக்கூடாது, கேட்டு போயிடணும். கோயிலுக்கு போய் ஆன்மீகத்தில் ஒன்று பேசுகிறாங்கன்னா அவர் சொல்கிறத கேட்டு மட்டும் வந்துடுவோம், கேட்குறதே இல்லை. இந்த எண்ணம் வரும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய கேள்விக்கு நீங்களாக யூகம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் அது சரின்னு அந்த யூகத்தை போகிற அவர் தான் சொன்னார்னு சொல்ல ஆரம்பிங்க. சொன்ன செய்தி, நீங்கள் செய்தியை கவனிச்சிருந்தா அது உங்களுக்கு அறியக்கூடிய ஒன்று.
அந்த சூழ்நிலையை கவனிச்சிருந்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி வேறு. அதனால மாறுபடுது. ஒருத்தர்கிட்ட ஒரு சொன்ன ஒரு விஷயம் இன்னொருத்தர் போகும்போது ஏன் மாறி மாறி போகுது, என்ன மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த மனநிலையில் சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் உருவம் கொடுத்துட்டே இருப்பீங்க. செய்தி இப்படி திரிக்கப்பட்டுகிட்டே இருக்கு. திரிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் அதில் யாருக்கு எழுதக்கூடிய தன்மை இருக்கோ, இல்லை கொடுக்கக்கூடிய புத்தகத்தை உருவாக்கக்கூடிய வசதி இருக்கோ, அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் உணர்வு நல்லது மட்டும்தான் செய்யும், பிரிக்காது, மனிதர்களை பிரிக்காது. நீங்கள் உருவத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது பிரிக்கும். செய்தியை நாங்கள் விட்டுருவோம், உருவத்தை மட்டும் பார்ப்போம். எந்த நன்மையும் செய்யாது. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள யூகங்கள்லே இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் செய்த அந்த யூகத்தின் காரணமாக உங்களுக்கு ஒரு சூழல் உருவாகும். செய்தியை நீங்கள் விட்டதன் காரணமாக இந்த சூழல் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் நிந்திப்பீங்க, உங்களை படைச்சவனை நிந்திக்கிறீங்களா மாறுவீங்க. எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நீங்கள் நினைச்சாலே கடவுளை தான் நீங்கள் திட்டுறீங்கன்னு. அப்போ கூட கடவுள் பேர உங்களுக்கு பழக்கத்தின் கடவுளே எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு கேள்வி. கடவுளே நாங்கள் நீங்கள் சொல்கிறது உங்களுடைய பழக்கத்தின் காரணமாக. ஏன் கஷ்டம் சொல்லும்போது அவனே நீங்கள் குறை சொல்கிறீங்க. நம்ம செய்தியை விட்டுட்டதன் காரணமாக எல்லாரும் இதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அதன் பிறகு எல்லாரும் கரெக்டாக செஞ்சு பழகிறாங்க. செய்தி எல்லாரும் விட்டாச்சு. செய்தியை கவனிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வீங்க, ஆனாலும் நல்லது தான் செய்யிட்டு இருப்பீங்க. செய்தியை நீங்கள் பிடிக்கல அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி செய்வீங்க, ஒருத்தருக்கும் விளங்காது. இவங்க தான் கூட்டங்களாக வருவாங்க, ஒரே மாதிரி செய்கிற கூட கூட்டங்களாக மாறுவாங்க. யார் கூட்டம் பெருசுங்கிற மாதிரி உருவாகும். செய்தி விளங்கினவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக, ஆனால் அவங்கள தனியாக வித்தியாசமாக பார்க்க மாட்டீங்க. ஒரே மாதிரி செய்வீங்க, உங்களுக்குள்ள ஒன்றா இருக்கும்போது பார்க்கும்போது தெரியும், ஆனால் அவருக்குள் ஏகப்பட்ட பகை உருவாகும். எல்லாரும் ஆனால் ஒரே மாதிரி செய்வீங்க. பார்க்கும்போது ஒன்று போல் தெரியும், ஆனால் அவர்களுக்குள் மிக பெரும் பகை உரிக்கிறது. யாரும் செய்தியை கவனிக்கலன்னு. வேதம் என்னன்னு தெரியல, ஆனால் வேதத்தை தான் கையில் வச்சிருக்கோம் செய்கிறீங்க. வேதத்தை கையிலையும் வச்சுருப்பாங்க இவங்க, ஆனால் புரியாது, செய்தி புரியாது. ஏன்னா செய்தியை அவங்க கவனிக்கவே இல்லை. கரெக்டாக செய்கிறோமா, அவங்க செஞ்ச மாதிரியே நம்மளும் செய்கிறோமா, அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கல்வியை தான் கல்வின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எல்லோரும் ஒரே மாதிரி டை கட்டி வரணும், ஒரே மாதிரி ஷூ போட்டு வரணும், ஒரே யூனிஃபார்ம் போட்டு வரணும். நம்மளாம் அது நல்லா ஒழுங்காக தானே இருக்குது அப்படின்னு நல்ல பிள்ளைங்க நல்லா ஒழுக்கமாக வருது. ஒழுங்கு வேறு, ஒழுக்கம் வேறு. ஒழுங்கு உடல் ரீதியாக நம்ம பார்த்தோம் இல்லையா, உள்ளே வந்தோடனே எப்படி உட்காரணுங்கிற அதை இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறது, அதுதான் அந்த ஒழுங்கு சொல்ல ஒழுங்கு. ஒழுக்கன்றது மனசில் இருந்து நல்ல எண்ணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஒழுக்கம். ஒழுங்கில் வேறுபடும், எப்படி வேணால் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒழுக்கம் ஒன்று போன்று இருக்கும், அது மனசில் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறது மட்டும்தான் ஒழுக்கம். நல்ல எண்ணம் தான். தலை சீவிட்டு வந்தால் தான் ஒழுக்கம், தலை சீவா வந்தால் ஒழுக்கம் கிடையாது. அப்படிலாம் சட்டை பட்டன் போட்டு வந்தால் தான் ஒழுக்கம். அதெல்லாம் ஒழுங்கு. நீங்களே அது உங்களுடைய வசதிக்கேற்ப, உங்களுடைய சுகத்திற்கேற்ப, நன்மைக்கேற்ப. எண்ணத்தில் கேடு இல்லைனாலும் யாரும் இருக்கலாம்ல. இந்த தெளிவே நமக்கு கொடுக்கப்படலை, சொல்லப்படலை. ரெண்டையும் ஒன்று போல் நினச்சிக்கிட்டு நம்ம ஒழுக்கமும் ஒழுங்கும் தான் நினச்சிக்கிட்டோம். வேதம் மறைவானவற்றை பற்றி அறிவிக்கின்றது. நம்முடைய மனசில் அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். யார் அந்த அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். ஏன் ஒரு பேர் போடல? இந்தியாக்காரங்க, தமிழ்காரங்க, அரபிக்காரங்க இப்படிலாம் ஏன் அப்படி போடல? அவர்கள்னு ஏன் போட்டிருக்கு? எல்லா காலத்திலும் மறைவானவற்றை நான் நம்பிக்கை கொள்கிறோம்னா அப்படின்னா, மறைவானவற்றை என்னன்னு அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. உணர்வை கொண்டு வழிகாட்டப்பட்ட ஒரு மனிதர் அறிவிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அப்போ அந்த சிந்தனையில் போகும்போது அந்த அவர்களில் ஒருத்தர் இல்லைன்னா உங்களை கூட்டமாக்கிறோம். இந்த அவர்கள் நம்ம தான்ப்பா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளை பற்றி தான் போட்டிருக்கு அப்படின்னு பெருமை கொண்டிருப்பீங்க எல்லாரும். அப்படி சொல்லி தான் கூட்டத்தை சேர்க்கிறது. ஆட்டு மந்தைகள் போன்று. ஏன் மந்தைன்னா அது எதுவுமே சிந்திக்க சொல்கிறது கேட்கறது கூடாது. ஆனால் சிந்தனை செய்யும்போது தனிச்சவங்களை கூட்டமாக தான் இருப்பாங்க.
நிறைய பேர் இருப்போம், ஆனால் தனித்தனியாக இருப்போம். அங்கே ஒழுக்கம் இருக்கும். ஒழுக்கம்ன்றது நல்லதை எண்ணக்கூடிய அந்த எண்ணம். ஒழுங்குலேயும் ஒரு கூட்டம் இருக்கும். அது மனசில் நல்லதெல்லாம் இருக்காது, கூட்டம் இருக்கும், பெரும் கூட்டம் இருக்கும். அப்போ ஒழுக்கத்தை யாரும் ஏற்படுத்தலாம் முடியாது. நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு வந்தது கொடுத்தது. அப்போ யார் அதை கவனிக்கிறீங்களோ அது ஒழுக்கம். மனசில் நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறது ஒழுக்கம். வெள்ளை சட்டை போடுறீங்களா, கருப்பு சட்டை போடுறீங்களாலாம் பிரச்சனை இல்லை. ஒழுக்கத்தை யாரும் கொடுக்கவும் முடியாது, நன்மை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, எடுத்து சொல்லுங்க, அவ்வளோதான். கண்காணிப்பது இல்லை, கண்காணிக்க முடியாது. அவங்க ஒழுக்கத்தை கண்காணிக்க முடியாது. ஒழுங்கை கண்காணிக்கலாம், ஆனால் அவங்களால ஒரு நன்மை ஏற்படாது. உலகம் முழுவதும் எல்லாரும் ஒழுங்கை உண்டாக்குகிறார்கள். உங்களுடைய இராணுவம், உங்களுடைய போலீஸு, உங்களுடைய அமைப்புகள் எல்லாமே ஒழுங்கு உண்டு பண்ணுது. நீங்களும் மக்கள் எல்லாம் திரிந்து விட்டார்கள் நல்லவள நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, ஒழுங்கு உங்களுக்கு ஒருபோதும் நன்மை பெற்று தராது. ஒழுங்கை தான் எல்லாமே ஏற்படுத்துது. ஒழுக்கம் வேண்டும். சூரியன் உதிச்சு வருது, காலநிலை மாறுகிறது, அதெல்லாம் ஒழுங்கு. ஆனால் ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையில் அது நிகழ்கிறது. அது மறைவானது. ஒழுக்கம் மறைவானது. இறைவன் கூறுகின்றான், அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். அந்த ஒழுக்கத்தை, மறைவானவற்றை நம்பிக்கொள்வார்கள். ஒழுக்கத்தை யார் ஏற்படுத்த முடியாது. அதனால் சொல்றான், இந்த குரானை, அதாவது இந்த வேதத்தை, இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை என்னை தவிர கற்றுக் கொடுக்க முடியாது என்று இறைவன் கூறுகின்றான். அது ஒழுக்கத்தை போதிக்கிறது, ஒழுங்கை அல்ல. நீங்க புத்தகத்தில் போற ஒழுங்கை தேடுறீங்க. இது எந்த இடத்துல எப்படி போட்டுருக்கு, நம்ம எப்படி செய்யலாம், எப்படி உட்காரலாம், எப்படி மூச்சை இழுத்து மூச்சை விடலாம், இதெல்லாம் ஒழுங்கு. மூச்சை கற்றுக் கொடுத்தாங்களே குழந்தைக்கு, மூச்சை இழுக்கணும், விடணும். மழை காலத்தில் ஒரு மாதிரியான மூச்சு விடணும், வெயில் காலத்தில் தூங்கும்போது ஒரு மாதிரி மூச்சு விடணும். அப்போ தான் நீங்கள் நீண்ட ஆயுள் வாழ்வீங்க. ஆயுள் வாழ்ந்து மனசு பூரா கேடு இருக்குது, நீ நீண்ட ஆயுள் வாழ்ந்தான்னா ஒரே நாளில் போனாங்க. என்ன நன்மை இருக்கு? வெளியே காட்டிக்கிறீங்க ஒழுங்க. எப்பயுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார், எப்பயுமே தலை கலையாது, கரெக்டாக 8 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிட்ருவார். இதெல்லாம் ஒழுங்கு. இதை கொண்டு ஒரு மனிதனை உயர்வானவன் என்று கற்பனை செய்கிறீங்க, கற்பனை செய்ய வைக்கிறீங்க. ஒழுக்கம் வேறு, ஒழுங்கு வேறு. மறைவானது ஒழுக்கம், ஒழுங்கு வெளிப்படையானது. வேதம் நீங்கள் பார்க்கக்கூடியது யாவும் ஒழுங்கு. அதை பார்க்குறாங்க. இந்த இடத்துல இத்தனை வார்த்தை, இந்த வார்த்தை இத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கு, இந்த வார்த்தை இந்த இடத்துல வந்திருக்கு, இதெல்லாம் ஒழுங்கு. இது நமக்கு கற்பிக்க கொடுக்கிறது ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை நம்ம பார்க்கணும், அது மறைவானது. அப்போ இந்த புத்தகத்தை கொண்டே உங்களை வழிகெடுத்துருவாங்க, வேதத்தை கொண்டே உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். அதில் ஒழுங்கை உங்களுக்கு அறிவித்து, அது அறிவிப்பது ஒழுக்கம், அது மறைவானது. அது உங்களுக்கு உங்களுடைய இறைவன் தான் கற்றுக் கொடுப்பான், யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு மனுஷன் கற்றுக் கொடுத்தாலும் அவங்க பின்னாடியே போயிடுறீங்க. எந்த மனிதனும் இதில் உள்ள ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியாது, ஒழுங்கை மட்டும்தான். அந்த ஒழுங்கு உங்களுக்கு உதவாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி அந்த ஒழுங்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். இயற்கையில் விதையை மண்ணில் போட்டு அதுக்குரிய சூழ்நிலை உருவாச்சுன்னா அந்த ஒழுங்குக்கு அது முளைக்க தான் செய்யும். அந்த ஒழுங்கு மாறுபடாது. ஒழுக்கம் உங்களுக்கு நன்மையை பெற்று தரும், அவ்வளவுதான். நீங்க என்ன செய்றீங்களோ அது நடக்கும். அப்படின்னா ஒருத்தனை அடிச்சா திருப்பி நீ அடி, நான் அடி வாங்கிடுவேன், அப்படி அர்த்தம் இல்லை. நீ வாழ்நாள் முடிச்சா அடியே வாங்காம இருக்கலாம். உயரமாக எடுத்துன்னு கல்லறிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா கீழே இருக்கிறத அடி வாங்கிட்டே இருப்பான், நீ அவனை எரியவே முடியாது நீங்க இருக்கிற உயரத்தில். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய அடி வேறு விதமாக இருக்கும். நீங்கள் யாருமே இல்லாத இடத்துல இருந்தாலும் சரி, உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அது கொடுக்கக்கூடிய அடி. ஏன்னா அடி உங்களுக்கு உடம்புல நினச்சிட்ருக்கீங்க, அது ஒழுங்குது. உண்மையான அடி மனசில், அதன் வேதனை தான். ஒரு மனுஷன் செத்து போயெல்லாம் நினைக்கிறான்னா உடம்புல அடிபட்டதுனால கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, அதுக்காக இல்லை. மனசில் ஒரு வலி வந்துடுச்சு, அவனால் இன்னும் ஒரு சேலம் கூட உயிரோட இருக்க முடியாது. செத்து போகிறவங்க கூட நினைக்கிற அளவுக்கு ஆயிடும், மனுஷனுக்கு ஆயிடும். இப்போ வலி என்பது மனதில், அது மறைவானது. உங்களுக்கு அதுக்கான ஒழுக்கம் தான் வேதம் கற்றுக் கொடுக்குது. உணர்வு, கல்வியும் அதுதான். கல்வி நம்ம கற்றுக் கொடுப்பது ஒழுக்கத்தை. ஆனால் இவங்க சொல்லிக் கொடுக்குறது ஒழுக்கம், இவங்க சொல்லி காட்டுறது எல்லாமே ஒழுங்கு தான் நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு இதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் எங்கள் கல்வியில்.